நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவ்யூ பார்க்க போறோம்னா, வேர்ல்டு கப்ல 30வது மேட்சான USA வெர்சஸ் அயர்லாந்து மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சருமே இந்த ஒரே ஆப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க நார்மலா கிளாசிக் மோட் பிளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, டீம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை வச்சு நீங்க டியோல வின் பண்ணலாம். ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், அதுக்கான டீம்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் டெலிகிராம் சேனல்ல. எல்லா மோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு இந்த ஆப்ல மட்டும். தாராளமா நீங்க பிளே பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புது பிச்சை மறுபடியும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஸோ யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நியூ பிச்சை யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நியூயார்க்கு, டாலஸ், ஸோ இந்த கயானா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்படாஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டேடியம்லாம் இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி ஒரு 25 மேட்ச் அந்த பிச்சை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா புது புது பிச்சா தான் இருக்க போகுது. ஸோ அதனால ஒரு சில மேட்ச் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த பிச் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்க இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நடந்தது. ஸோ அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கடைசி 2 ஓவர்ல பாத்தீங்கன்னா கேமை மாத்தி விட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அதனால பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல நம்பவே முடியறது இல்லை. உங்களுக்கே தெரியும். ஏன் இந்தியா வெர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச்ல கூட யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் எப்படி அவுட் ஆகாங்கிறது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிச்சை இந்த சீசன்ல நம்ப முடியல. ஸோ பாத்துக்கோங்க. அண்ட் இந்த ரெக்கார்ட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 15 மேட்ச் இந்த T20 இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடி இருக்காங்க. 11 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 4 பேட்டிங் செகண்ட், 6 இன்னிங்ஸ் 150க்குள்ள, 169க்குள்ள 6 இன்னிங்ஸ், 189க்குள்ள 12 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க 245, லோ ஸ்கோர் நியூசிலாந்து 81க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2 டீமுக்கான ப்ரெடிக்ஷன் பாத்துருவோம். ஸோ யூஎஸ்ஏ வெர்சஸ் அயர்லாந்து இந்த 2 மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். யூஎஸ்ஏ கூட பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல அவங்க ஆல்மோஸ்ட் 2 மேட்ச் பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் கனடாவை வின் பண்ணாங்க, 2வது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை வின் பண்ணாங்க. அவங்க இந்தியா கூட தான் பாத்தீங்கன்னா போராடி தோத்தாங்க. அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் ஆடி 2மே அவங்க பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ கூட தோத்தாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கனடா கூட தோத்துருக்காங்க. ஸோ 2க்கு பாத்தீங்கன்னா 0 தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆனா 2 டீமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ எப்பவுமே கொஞ்சம் அயர்லாந்து டீம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் இந்த சீசன்ல அவங்களுக்கு சரியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா பாத்தீங்கன்னா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் 7 பேர் கிட்ட இருக்காங்க. பால்பெரின், ஸ்டெர்லிங், டக்கர், ஹெக்டர், ஹாம்கர், டோக்ரல், டென்லி. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா 7 பேர் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவாங்க. மார்க்கெட்டர் கூட பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவார். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டாட்ஸும் பார்க்கலாம். ஸோ பால்பெர்னை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்ல வெறும் 23 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பெருசா ஸ்கோர் பண்ணல. அதே மாதிரி ஸ்டெர்லிங் 2 மேட்ச்ல 11 ரன், டக்கர் 2 மேட்ச்ல 20 ரன், டெக்டர் பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 11 ரன் தான், ஹாம்கர் 2 மேட்ச்ல 16, டோக்ரல் 2 மேட்ச்ல 33, டெல்னி கூட பாருங்க 2 மேட்ச்ல 29 ரன். டாப்ல இருக்க எல்லாரை விட அவர் தான் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஏன் மார்க்கெட் பாருங்க டாப்ல உள்ள எல்லாரை விட அவர் தான் பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இதனாலதான் ஆல்ரவுண்டரை நல்ல முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம 2 விக்கெட், டெல்லி பாருங்க 1 விக்கெட். ஸோ அப்படிங்கும் போது அவங்கள விட எவ்வளவு பாயிண்ட்ஸ் கூட வாங்கி கொடுத்துருக்காங்கிறத நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி ஜோஷ்வா லிட்டில் பாருங்க 2 மேட்ச்ல 0 விக்கெட். இது வரைக்கும் ஒரு விக்கெட்டே எடுக்கல. ஆனா அவர் தான் இந்த டீம்ல நல்ல இந்த ஐபிஎல் மாதிரியான பெரிய பெரிய லீக்லாம் ஆடின பிளேயர் தான் அவர் மட்டும்தான். அடுத்து மெக்கார்த்தி 2 மேட்ச்ல 6 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட். அடுத்து யங் பாத்தீங்கன்னா 1 மேட்ச் ஆடி 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா இங்க உங்களுக்கு பேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்டெர்லிங்கை வச்சு ரிஸ்க் எடுங்க. ஏன்னா ஏற்கனவே முதல் நாள் அயர்லாந்து வர்சஸ் இந்தியா ஆடும்போது சொன்னேன், ஸ்டெர்லிங் மாதிரியான பிளேயர்ஸ்
ஒரு 5 மேட்ச், இப்ப 4 மேட்ச் வந்து குரூப்ல ஆட போறாங்களா, 3 மேட்ச் ஃபிளாப் தான் கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த ரிசல்ட் இன்னைக்கு யுஎஸ்ஏ கூட அவர் நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான மேபி அந்த வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆடக்கூடிய பிளேயர். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த வேர்ல்டு கப் தவிர்த்துட்டு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாரு. ஆவரேஜா ஒரு மேட்சுக்கு 20ல இருந்து ஒரு 30 ரன்னுக்குள்ள வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லிட்டில். ஸோ லிட்டிலை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 8 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த மேட்ச் மேபி அவருக்கு ஒரு கம்பேக்ட் மேட்சா இருக்கலாம். ஸோ லிட்டிலுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி யங்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 பேருமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேபி இந்த மேட்ச்ல வந்து நல்லா பூஸ்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க காமனா மார்க்கெட்ரர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேம்கர், அடுத்து பால்பெரிங், அடுத்து தக்கு, இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நீங்க வந்து தாராளமா கொடுக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா அயர்லாந்துல இருந்து 7 பிளேயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டீம்ல. அதுல முதல் வந்து பாத்தீங்கன்னா பால்பெரிங், 2வது வந்து பாத்தீங்கன்னா டெக்டர், 3வது வந்து பாத்தீங்கன்னா ஹாம்கர், 4வது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெடர், 5வது வந்து பாத்தீங்கன்னா லிட்டில், 6வது வந்து பாத்தீங்கன்னா யங், 7வது வந்து பாத்தீங்கன்னா பால் ஸ்டிர்லிங் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து டெக்டர் கூட இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை 7வது ஆப்ஷன்ல நீங்க தாராளமா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். யுஎஸ்ஏ டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3க்கு 2 வின் பண்ணியிருக்காங்க. சும்மா சாதாரண டீம்லாம் நினைக்க கூடாது. இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் விராட் கோலி எல்லாம் டக் அவுட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடியதுதான். என்னதான் எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் ஒரு போராட குணம் இருக்கு அவங்க டீமுக்கு. ஸோ நல்லாவே ஆடுறாங்க. ஸோ அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெய்லர், ஜஹாங்கீர், கோசு, ஜோன்ஸ், கோரி ஆண்டர்சன், குமார், ஸோ இவங்க வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆப்ஷன் தான். ஸோ ஒரு 6 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. இதுல நீங்க கவனிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரி கோஸ் பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 102 ரன். ஸோ ஒரு மேட்சுக்கு 30+ வந்து ஆவரேஜா ஸ்கோர் பண்றாரு. அதே மாதிரி ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 141 ரன். இங்க பாருங்க 2 மேட்ச்ல 20, 11, 20 ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க டீம், அங்க பாருங்க 100, 141 நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பிளேயர்ஸ் வந்து ஸ்கோர் பண்றாங்க. அதே மாதிரி கோரி ஆண்டர்சன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அப்படின்னு. ஸோ அதனால அவரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். 3 மேட்ச்ல அவர் 18 ரன் ஸ்கோர் பண்ணாலும் 7 ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஆல்ரவுண்டர் அட்வான்டேஜ் அவர்கிட்ட இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க பேட்டிங் வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணணும் கிடையாது. ஸோ இந்த கோஸ், ஜோன்ஸ், நம்ம கோரி ஆண்டர்சன் இந்த 3 பேரை பேட்டிங் ஆப்ஷன் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சிங் 3 மேட்ச்ல 10 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட். அலிகான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அந்த டீம்ல. அவர் தான் இந்த சிபிஎல் மாதிரியான லீக்லாம் அவர் வந்து ஆடி இருக்காரு, கரீபியன் லீக்லாம். அடுத்து நெட்வொர்க்கல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முந்தின மேட்சும் ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. முதல் மேட்ச் மட்டும் தான் ஒரு விக்கெட் எடுக்கல. அடுத்த 2 மேட்சை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 3 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 3 பேர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த டெய்லருங்கிற பிளேயர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பட் இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் ரோல் வகிக்கல. ஏன்னா மொத்தமே பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 1 ஓவர் தான் பவுலிங் பண்ணியிருக்காரு. விக்கெட் எடுக்கல, 36 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இதேதான் அவர் இந்த சும்மா யுஎஸ்ஏ வெர்சஸ் ஒரு டீம் கூட விளாடுறாங்க ஒரு 3 T20 மேட்ச் அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து அவரை கேப்டனாலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவரு. ஆனா இந்த வேர்ல்டு கப்ல அவர் வந்து பெருசா பவுலிங் ஆப்ஷனே அவர் எடுக்கல. ஏன்னா 3 மேட்ச்ல 1 ஓவர், அதுவும் முதல் மேட்ச் மட்டும்தான் 1 ஓவர் பவுல் பண்ணாரு. தொடர்ந்து 2 மேட்சா பவுலிங் ஆப்ஷனே அவர் எடுக்கல. ஸோ அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம். ஸோ ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் டக்கர், பால்பெரிங், ஸ்டிர்லிங், மார்க்கர், ஹாம்கர், லிட்டில், யங். இங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ரி கோஸ், ஜோன்ஸ், ஆண்டர்சன், நெட்வொர்க்கர். ஸோ எல்லாமே சேஃபா தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ஒரு இடம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டனா உங்களுக்கு இருப்பார். ஸோ மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட், ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, மத்த அயர்லாந்து டாப் ஆர்டர்ஸ் விட அவரோட ரன் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. ஸோ அந்த இதுல போகலாம். வைஸ் கேப்டன்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து லெட்டில ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ மேபி ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் விக்கெட் எடுக்கல. மேபி ஒரு கம்பேக்ட் மேட்சா இருந்தா இது ஓகேவாகும். இல்ல அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹாம்கரோடையும் போகலாம். ஏன்னா ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால அவரையும் நீங்க ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து
நம்ம யூஎஸ்ஏ டீம்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களான்னு தெரியல. மோஸ்டா அயர்லாந்து டீம்ல இருந்து தான் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.